இந்த உலகத்துல விமான போக்குவரத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா அமையுது. இந்த விமானங்கள் மூலமா தான் நம்ம உலகத்துல பல பகுதிகளுக்கு ரொம்ப எளிமையாகவும் சுலபமாகவும் போயிட்டு வர முடியுது. இந்த விமான போக்குவரத்துங்கிறது முக்கியமானதாவே இருந்தாலும் உலகத்தோட குறிப்பிட்ட நாடுகள்லயும் மேலும் ஒரு சில பகுதிகள்லயும் இந்த விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது ஏன்னா அந்த இடங்களோட புவியியல் அமைப்பு, கலாச்சார முக்கியத்துவங்கள் போன்ற சில காரணங்கள்னால பறக்க தடை விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன இடம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்னி பார்க் உலகத்தோட பல அதிசயங்கள் நிறைஞ்ச தீம் பார்க்குகள்ல ஒண்ணுதான் டிஸ்னி பார்க். இது உலகத்தோட புகழ்பெற்ற பூங்காவா விளங்கிட்டு வருது. இதுல அமெரிக்கா டிஸ்னி பார்க்குகள் மேல எந்த விதமான விமானங்களும் பறக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறது கிடையாது. ஆரம்பத்துல ஒரு தற்காலிக தடையா தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா 2003 வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு நிரந்தரமான விதியாவே மாத்திட்டாங்க. திபெத் நாடு பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிக உயரமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. பகுதியோட சராசரி உயரமே பார்த்தீங்கன்னா 16,000 அடி உயரம். இந்த உயரத்தோட காரணமாகவே திபெத் மலைப்பகுதிகள் மேல சில பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் வணிக விமானங்கள் பறந்துட்டு தான் இருக்கும். மச்சு பிச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வரலாற்று கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமா இருக்கு. மேலும் இதை அந்த கலாச்சார விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காகவே இங்க விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. மேலும் இந்த இடத்துல மட்டுமே வளரக்கூடிய அரிய வனவிலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் மச்சு பிச்சு மேல விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியை முடிஞ்ச வரைக்கும் மாசுபாடு இல்லாத ஒரு தூய்மையான இடமா வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கையை அந்த நாட்டுக்காரங்க எடுத்திருக்காங்க. மேலும் ஆய்வுகள் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்டு இங்க அவசரமா தரையிறங்க நேரிட்டுச்சுன்னா அல்லது விபத்துக்குள்ளான நேரிட்டாலோ இந்த பகுதியோட சுற்றுச்சூழல் முழுவதுமாவே பாதிக்கப்படும். மேலும் ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. மெக்கா இது உலகத்தோட மிக முக்கியமான மதம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த பகுதியில் மேலேயும் எந்த விதமான பயணிகள் விமானமும் பறக்க அனுமதிக்கப்படுறதில்லை. ஹஜ் யாத்திரையோட இறுதி இலக்கா இந்த மெக்காவை பார்க்கறாங்க. இஸ்லாமியர்களின் நம்பிக்கையோட மையமாகவும் புகழ்பெற்ற இந்த இடத்தோட மேல பயணிகள் விமானமோ தனிநபர் ஜெட்டுகள் பறந்தாலோ அவர்கள் மேல கடுமையான அபராதங்களும் விளைவுகளையும் சந்திக்க நேரிடுற வகையில சட்டத்தை ஏற்றியிருக்காங்க. தாஜ்மஹால் சந்தேகத்திற்கு இடமே இல்லாத உலகத்தோட மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மிக அழகான கட்டிடக்கலை படைப்புகள்ல ஒண்ணுதான் இந்த தாஜ்மஹால். யுனெஸ்கோ அங்கீகரித்த உலகத்தோட பாரம்பரிய தலங்கள்ல ஒன்னாவும் இந்த தாஜ்மஹால் விளங்குது. இதனாலேயே தாஜ்மஹாலுக்கு மேல விமானங்கள் பறக்க அனுமதிக்கப்படுறதில்லை. ஏன்னா அழகான கட்டுமானத்தையும் இந்த இடத்திற்கு வருகை தரும் பயணிகளோட பாதுகாப்பையும் கருத்துல கொண்டுதான் இந்த விதிமுறையை இந்திய அரசாங்கம் 2006 வருஷத்திலிருந்து விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. பக்கிங்ஹாம் பேலஸ் இங்கிலாந்து மன்னரோட லண்டன்ல இருக்கக்கூடிய அவரோட வசிப்பிடமா செயல்பட்டு வருது. மன்னரோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இங்கேயும் விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரச குடும்பத்தோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வின்ஸ்டர் கோட்டைக்கு மேலையும் விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல ஒரு சில முக்கியமான இடங்கள் மேல விமானங்கள் பறக்க ஒரு சில காரணங்கள்னால தடை விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மேலும் ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.